மாநாட்டுக்கு நான் லிஃப்ட்டில் தான் போனேன். என் வண்டியை விடலை, பைக் மாதிரி போனேன். கேமராமேன் ஒருத்தர் வந்தார், அவருடைய கேமரா பேக்கை தூக்கிக்கிட்டு போனேன், நடந்து போனேன். அதுக்கும் ஹெல்மெட் போட்டு கூட்டு போனாங்க. நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு நெருக்கடிகள் இருந்தாங்க. பட் வி ஆர் ப்ரிப்பேர்ட். நாங்கள் புக் பண்ண வேன்ஸ், வாகனங்கள் எல்லாருமே 3 நாள் முன்னாடி நாங்கள் வரமாட்டோன்ட்டு. இவங்க இப்படி பண்ணுவாங்கன்னு அக்ரிமெண்ட் போட்டு அட்வான்ஸ் கொடுத்தோம்ல, கட்டுத்தொகை திருப்பி வந்து கையில் கொடுத்துட்டாங்க. சேர்ஸ் சொல்லியிருந்தோம்ல, அந்த சேர்ஸ் வெண்டார்ஸ்லாம் இல்லைங்க மேலிடத்து உத்தரவு தர வேண்டான்ட்டாங்க. அதையும் மீறி அங்கங்கே 2000 சேராக கலெக்ட் பண்ணோம். 15 லட்சம், 2000, 1000, 500 இப்படி சேர்ஸ்லாம் கலெக்ட் பண்ணாங்க. அந்த பாதை NH நேஷ்னல் ஹைவே திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் நடுவில் குழி வெட்டி, அது NH எப்படி இருக்கும் தெரியும்ல, கிட்டத்தட்ட 6 வே 7 வே மாதிரி இருக்கிற NHஐ 1 வேயாக மாற்றினாங்க. அட் அ டைமில் ஒரு கார் தான் போக முடியும், ஒரு கார் தான் வர முடியும். திடீர் ஸ்பீட் பிரேக்கர்ஸ் உருவாக்குனாங்க. அந்த மாநாட்டுக்கு யாரும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகம் இருக்குல்ல, அவங்ககிட்ட ஓவராலாக இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாங்க, டோல்கேட்டில் எல்லா வண்டியும் நிறுத்து. எங்களுக்கும் நண்பர்கள் இருப்பாங்கள்ல, எங்களுக்கும் காவல்துறை நண்பர்கள் இருப்பாங்களே, அவங்க மற்ற லைனில் தனியாக வந்து தலைவா முதல் நாள் நைட்டு இந்த டோலில் நிறுத்த சொல்லிட்டாங்க, பார்த்துக்குங்க என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு பல பேர் கவர்மெண்ட் பஸ்ஸில் கிளம்பி வந்தாங்க, பல பேர் ட்ரெயினில் ஏறி வந்தாங்க, பல பேர் லிஃப்ட் கேட்டு வந்தாங்க. நான் உட்பட மாநாட்டுக்கு நான் லிஃப்ட்டில் தான் போனேன். என் வண்டியை விடலை. அந்த தம்பிங்களாம் யாருனே தெரியாது, பைக் மாதிரி போனேன். கேமராமேன் ஒருத்தர் வந்தார், அவருடைய கேமரா பேக்கை தூக்கிக்கிட்டு போனேன், நடந்து போனேன். இன்னொரு தம்பி, அவர் பேரும் என்னன்னு தெரியாது, அவர் பைக்கில் வந்து ஆனால் இப்போ எப்படி ஹெல்மெட் போனால் முடியும், அதுக்கும் ஹெல்மெட் போட்டு கூப்பிட்டு போனாங்க. நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு நெருக்கடிகள் தந்தாங்க. பட் வி ஆர் ப்ரிப்பேர்ட். வி ஆர் ஆன்டிசிபேட்டிங் திஸ். சட்ட ரீதியாக, சட்டத்துக்கு உட்பட்டு டெமோக்ராட்டிக்காக நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம். அதனால தான் முன்கூட்டி சார் இந்த தேதியில் பண்ணுறோன்னு பர்மிஷன் கேட்குறோம். விநாயகர் சதுர்த்தி பாதுகாப்பு தர முடியாது. நான் என்ன கேட்குறேன், பாரபத்தியில் மட்டுமா விநாயகர் சதுர்த்தி? நீங்கள் பாரபத்தி பார்த்துருக்கீங்களா? அந்த பொட்டல்காட்டில் விநாயகர் சதுர்த்தி யாராவது கொண்டாடி இருக்கிறாள் அதுக்கு முன்னாடி? சரி சார், பரவாயில்ல, 24 இப்படி பண்ணிட்டீங்க. இதற்கு முன்னாடி, இதற்கு பின்னாடி ஒன்றிய அரசுலேருந்து அமித்ஷா வர்றார், நரேந்திர மோடி வர்றார், அப்போல்லாம் விநாயகர் சதுர்த்தி இல்லையா? உச்சகட்டமாக இவ்வளோத்தையும் தாண்டி நாமெல்லாம் வரப்போகிறோம் அப்படின்னு தெரிந்த உடனே மிக முக்கியமான நெருக்கடியாக நான் நினைக்கிறது என்னென்னா, இந்த நாளை நீங்கள் ப்ரீபான் பண்ணணுன்னாங்கல்ல, விசாலை மாநாடு போஸ்ட்பான் ஆனதுக்கும் இந்த மாநாடு ப்ரீபான் ஆனதுக்கும் நடுவில் ஒரு வருஷம் கூட முடியல. ப்ரீபான் பண்ணிட்டா ஒரு வார நாளில் வச்சுட்டா கூட்டம் வராதுன்னு நினச்சாங்க. சாரி, நான் திரும்ப அதான் சொல்கிறேன், சண்டே மட்டும் வந்து பார்க்குறதுக்கு இன்னும் சினிமா ரசிகர்களையும் இவங்களை நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. இல்லை, அவங்க ஆக்சுவலி பொலிட்டிசைஸ் ஆகிட்டாங்க. தேர்ஸ்டேவாக மாற்றினாங்க. அவங்க சொன்ன நாளில் அவ்வளோ பெரிய கூட்டம், இவ்வளோ தடைகளை தாண்டி வந்தது. சப்போஸ் இந்த தடைகள்லாம் இல்லைன்னு வைங்களேன், அனதர் ஒரு 10 lakhs ஏறி இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் பட் தட்ஸ் ஓகே. இதெல்லாம் அரசியல்னால் இப்படி தானே, இதை தெரிஞ்சு தானே வந்தோம்.